ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை கோல்டு பாஸோட நெக்ஸ்ட் பாட்டோட ஆட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் இப்பெல்லாம் நான் பேசுகிற பாட்டோட பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சு ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். கம்பெனி ஒர்க்குக்கெல்லாம் நம்ம மீட்டிங் பிளேஸ்க்கு கூட ஜின்னை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ ஒரு மீட்டிங் பிளேஸுக்கு தான் நம்ம ஜின்னை கூட்டிகிட்டு வந்துருக்காரு. ஐயோ, அப்போ கம்பெனிக்குள்ளே நடந்த மீட்டிங் இப்போ ஒரு அதர் கம்பெனியில் டெண்டருக்காக வந்துருக்கோம். நம்ம காலேஜ் ஸ்டடிலாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனிக்கு தான் ஒர்க்குக்கு போவோம். இவங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க்குக்கு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மூமெண்ட்லேயே வாய்க்கிலேயே முணுமுணுத்துட்டு வருவாரா. இதை நோட் பண்ணிவிட்டு, ஏன் அதர் கம்பெனிக்கு தான் ஒர்க்குக்கு போவியா? என் கம்பெனிலேயே நாங்கள் ஒவ்வொரு இயர்ஸ் எம்ப்ளாயை செலெக்ஷன் பண்ணுவோம். அந்த பிளேஸில் நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமே. ஐயோ பாஸ், உங்கள் கார்டு என்ன எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, பாம்பு கார்டுன்பாங்க, அதை விட மோசமாக இருக்குது உங்கள் கார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா வாய்க்கில் முணுமுணுத்துட்டு கூட உனக்கு கேட்டுருச்சாடா அப்படிங்கிற மாதிரி சின்ன கடுப்புலேயே ஆறாமல் நோட் பண்ணபடி என்னோடய பாஸோட கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பினஸ். எனக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்ண்டு. 24 ஹவர்ஸு என்ன ஒர்க்கே பண்ண விட மாட்டேங்க இந்த அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம திட்டுனபடியே வராரு. இதுவுமே நம்ம கேட்குதுன்னு மாதிரி கேட்டும் ஸ்மைல் பண்ணபடியே கரெக்டாக அந்த மீட்டிங் ரூம்குள்ள என்றானம். ஜேகப்மே அந்த பிளேஸில் தான் இருக்கிறாரு. ஜின்னை இந்த பிளேஸுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பட்டு ஜேகப் ரொம்ப ஹாப்பியாகி, என்னடா இவனத்துக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபைட் பண்ணுற மாதிரியே கேட்க, ஜின்னு பயந்து போய், நாங்கள்லாம் வரக்கூடாடா, நான் வேணால் ரூமுக்கு வெளியே போட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம ஆரம்பம்னா ஏன்டா இந்த மாதிரி அவனை பயமுட்டிகிட்ருக்கேன், எனக்கு தான் அப்பப்போ மெடிசன் போட வேண்டியது இருக்குல்ல, அப்பப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜின்னு எனக்கு மெடிசன் கொடுக்க தான் வந்துருக்கான், கரெக்டாக எனக்கு ஃபுட்டு கொடுக்க வந்துருக்கான், அவன் பக்கத்தில் இருக்கட்டும். ஓ, அவனை மேடாக இருந்து பர்சனல் செக்யூரிட்டியாக மாட்டிட்டியா, அப்போ அந்த பர்சனல் செக்யூரிட்டி ஒர்க்குக்கு இனி நான் கிடையாடா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி சொன்னா. டே நீ தாண்டா பர்சனல் செக்யூரிட்டி, அவன் எனக்கு எப்போதுமே மீட் தான். மேட் மட்டும்தானா? மேட் மட்டும்தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பம் ஜேகப்பு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. ஜின்னை இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டு பாட்டுட்டு ஜேகப்புக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாகுது. அப்போ ஆரமோட ஹார்ட்டில் ஜின் இருக்கிறான் அப்படிங்கிறத நல்லாவே ஃபீல் பண்ணுவாரா. என்ன மாதிரி ஃபீல் பண்ணால் இப்போ கரெக்டாக ஆனால் மீட்டிங் ஒர்க் எல்லாமே 1 by 1 நடக்குது. ஜின் அங்கே ஒவ்வொரு பர்சன்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்ச்சு இப்போ இன்ச்சாக நோட் பண்ணுறாரு. ஐயோ, இதான் மீட்டிங்காடா, என்னம்மா பேசுகிறாங்க, இத்தனை ஃபைல்ஸா, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, நம்மளே அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே ஒவ்வொருத்தரையாக நோட் பண்ணால் ஆரம்புக்கு பாட்டிலாம் ஜேகப் பண்ணுற பிளேஸில் அந்த அவரோட ஃபைலை எடுத்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவங்க எல்லாரோட ப்ராஜெக்டை தாண்டி இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சின்ன இந்த மாதிரி நோட் பண்ணால் ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிக் ஆரம்பிக்க தான் கிடைக்குது. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ரொம்ப ஹாப்பியாகவே ஜின்னு நேராக அவரோட ஹவுஸுக்கு தான் கிளம்பி போகிறாரு. இந்த மாதிரி போனால் டேஸஸ் அப்படியே இப்போது ஒரு 6 month to 7 month மூவ் ஆன் ஆயிடுச்சு. நம்ம ஜின்னுமே காலேஜ் ஸ்டடி 7 monthக்கு மேலே என் பண்ணிட்டாரு. இன்னும் ஒரு 3 month தான் இருக்குது, 3 to 4 month தான் இருக்குது அந்த மூமெண்ட்டுக்கு. இப்போ நம்ம ஜின்னு தான் அவரோட ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணபடி நம்ம கிராண்ட்மா பக்கத்தில் உட்காந்துருந்து கிராண்ட்மாவோட பாடியை லைட்டாக ரப் பண்ணபடி அவங்களோட லெக்கை ஃபீட்டெல்லாம் ஒரு மாதிரி மசாஜ் பண்ணபடி கிராண்ட்மாவில் நடக்க முடியல இன்னும் ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க அந்த மூமெண்ட்டுக்கு. இந்த மாதிரி லெக்கில் ஒரு மாதிரி ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணி அந்த ஒரு மாதிரி பிடிச்சி விட்டு ப்ரெஸ் பண்ணி மசாஜ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஜின்னு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த மூமெண்ட்டை கிராண்ட்மா முழுக்க நோட் பண்ணிவிட்டு, ஜின் சொல்லுங்கள் மேம், மேம்னு கூப்பிட்றது எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் என்ன பண்ண கேட்டு தானே ஆகணும். இல்லை ஜின், காலேஜ் ஸ்டடி முடியும்னு எத்தனை டேஸ் இருக்குது, எத்தனை மந்த்ஸ் இருக்குது, இன்னும் 4 month இருக்குது, இந்த மந்த்து இன்னும் ஒரு 15 days இருக்குது எனக்கு. இந்த 15 days எண்ட் ஆச்சுன்னா அப்புறம் 3 month தான், அப்புறம் எக்ஸாம்னு சொல்லிட்டு குயிக்காகவே எண்ட் ஆகிரும். காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதோடையே நான் கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போக போகிறேன். பாஸ் கூட சொன்னார், ஒவ்வொரு இயர்ஸுமே அவரோட கம்பெனியில் நியூவாக எம்ப்ளாயெல்லாம் செலெக்ஷன் பண்ணுவாங்களாமே. நானும் பாஸோட கம்பெனியில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணலான்ங்கிற மாதிரி திங்க் பண்ணுறேன். எனக்கு கண்டிப்பாக ரெகமெண்ட் லெட்டர்லாம் கிடைக்கும், ஜேகப் தருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கம்பெனியில் ஒர்க்கு கிடைக்கிற மாதிரியே நம்ம ஜின்னு ஷை ஆனபடி பேசினா. கிராண்ட்மாடா
அட பாவி! இந்த ஹவுஸுக்கு ஓனர் ஆவேன்னு பார்த்தா, கம்பெனியில எம்ப்ளாயி ஆக போறேன். ரெகமெண்டட் லெட்டர்லாம் கிடைக்கணுங்கிற மாரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கிராண்ட்மா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு, இல்ல ஜென், ஆ காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதோட மேரேஜ் லைஃப்குள்ளே மூவ் ஆன் ஆகலையா என்ன? மேரேஜ் லைஃப் இம்பார்ட்டன்ட் தானே அப்படிங்கிற மாதிரி நீ எப்பப்போ மேரேஜ் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி கேட்கவும், மேரேஜின்னு டாபிக் கேட்டதோடையே ஜின்னோட ஃபேஸ் ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகுது. என்ன கேட்டுட்டுன்னு சொல்லிட்டு உன் ஃபேஸ் இந்த மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி கிராண்ட்மா இந்த மாதிரி கேட்டால், என்னோடய பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பாவம். அவங்க சைல்ட்லேருந்தே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ரொம்ப பூரான பர்சன்ட். என்னோடய பேரண்ட்ஸ் பயங்கரமாக 24 ஹவர்ஸுமே ஒர்க்குக்கு போயிருப்பாங்க. என்ன நைட்டு ஷிஃப்ட்டுக்கு என்னோடய டேடும் போயிடுவார். மார்னிங் முழுக்க ஒர்க்கை பண்ணிவிட்டு ஈவினிங்லேருந்து நைட்டு முழுக்க என்னோடய மாம் தான் என்னை பார்த்துப்பாங்க. நான் சைல்ட்லேருந்தே என்னோடய பேரண்ட்ஸோட லவ்வை பக்கத்துலேருந்து பார்த்ததே கிடையாது. எனக்காக, என்னோடய லைஃபுக்காக ஒவ்வொரு பிளேஸில் அவ்வளோக்குள்ளே ஹார்டு ஒர்க் பண்ணபடி ஒர்க் பண்ணாங்க. எனக்காகவே அவ்வளோ ஒர்க்கையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா ஒர்க்கையும் பண்ணி என்னை இவ்வளோ பெரிய பையனாக வளர்த்துருக்காங்க. என்னோடய ஸ்கூல் ஸ்டடி ஒர்க்குக்கு அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. காலேஜுக்குள்ளே என்ட்ரானதோட இன்னுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட கஷ்டத்தை குறைக்க தான் நான் பார்ட் டைம் ஜாபுக்கு போனேன். அதுலேயும் ப்ராப்ளம் ஆகி போச்சு. இப்போ இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக காலேஜ் ஸ்டடி முடிஞ்ச அடுத்த செகண்ட் நான் மேரேஜ் லைஃபுக்கெலாம் மூவ் ஆன் ஆக போகிறதே கிடையாது. ஒரு ஒர்க்குக்கு போய் என்னோடய மாம் அண்ட் டாடி எனக்காக, என் ஸ்டடிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு மணி மற்ற பர்சன்ஸ்கிட்ட வாங்கினாங்களோ அந்த மொத்த மணியுமே நான் செட்டில் பண்ணணும். அப்புறம் என் மாம் அண்ட் டேடுக்கும் இப்போ நாங்கள் இருக்கிற ஹவுஸ் ரொம்ப டேமேஜான ஒரு ஹவுஸ். உங்கள் ஹவுஸ் எவ்வளோ பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது. பட் என்னால் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ண முடியாது. ஆனால் என் மாம் அண்ட் டேடுக்கும் ஒரு க்யூட்டான ஹவுஸை நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் என் மாம் டேடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த மாதிரி பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன். அதுக்குள்ளே எனக்கு இயர்ஸ்லாம் ஆயிரும். அதுக்கப்புறம் வேணும்னா மேரேஜ் லைஃப்பை பற்றி திங்க் பண்ணலாம். ஆனால் அந்த மேரேஜ் லைஃப்லேயுமே என் பேரண்ட்ஸையும் என்னோடய பேரண்ட்ஸையும் அவங்களோட பேரண்ட்ஸாக திங்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஹஸ்பண்ட் வேணும். தேவையில்லாமல் எல்லா பசங்களையுமே நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இத்தனை ரூல் போடுவாரா? இந்த மாதிரி போட்டால் ஐயோ, ஆரம்பை விட மோசமாக இருக்கேன்னடா. ஆரம்பம்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டால் இவ்வளோ லென்த்தாக ரூல் போடுவான். இவன் என்ன மேரேஜின்னு டாபிக் எடுத்தா வீடு கட்டணுனுங்க, கார் வாங்கணுனுங்க, அதை எடுக்கணும், இது எடுக்கணுங்கிறான். போதாக்கு வரைக்கும் இப்படி தான் ஹஸ்பண்ட் வேணும், இல்லைன்னா நான் யாரையுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டேனுங்கிறான். ஐயோ, ஜின்னாவது பார்க்க இன்னசென்ட்டாக க்யூட்டாக இருக்கான்னு நினச்சேன். ச்சே, பிரெயின் மட்டுமோ ஆடுற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிராண்ட்மா இந்த மாதிரி ஜின்னு நோட் பண்ணா, என்னாச்சு மேம், நீங்கள் ரொம்ப சேட் ஆகிட்டீங்க, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா மேம்? இல்லை, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். மேம் டேடு கண்டிப்பாக உன் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கண்டிப்பாக நீ அவங்களுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணணும், இவ்வளோ ஒர்க் பண்ணணுங்கிற எனக்கு ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் அந்த 15 days செட் ஆகி இப்போ 3 month மட்டும்தான் இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு ஆராம் கிட்ட தான் ஜேகப் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆராம், என்ன ஆராம், உனக்கு ஜின்னை பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜின்னிட்ட கேட்டதுக்கு எனக்கு மேரேஜ் லைஃப்னால் இந்த மாதிரி இருக்கணும், என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும், நான் டக்குன்னு நான் மேரேஜ் லைஃப்குள்ளே மூவ் ஆன் ஆக மாட்டேன்னு சொல்லியிருப்பார்ல, அப்போ ஜின் இதுக்கு செட் ஆக மாட்டானுங்கிற மாதிரி ஆரம்பக்கிட்டேயே வந்து கேட்குறாரு நம்ம ஜேகப். இந்த மாதிரி கேட்ட ஆரம் வந்து எனக்கு ஜின்னை பிடிச்சிருக்கு, நான் ஜின்னை லவ் பண்ணுறேன், ஜின் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லலை. ஜின் கூட இருக்கிற மூமெண்ட் எனக்கு பிடிச்சிருக்குது, ஒரு கம்ஃபர்டான ஃபீல் ஆகுது, அதுக்காகலாம் என்னால் ஜின்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு ஜேகப் டென்ஷன் ஆகி, ஏன்டா டே, அவன் கூட இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவன் காட்டுற கேர் நல்லா இருக்குது, அவன் காட்டுற ஒர்க்கு என்னை பாட்டு கவனிச்சிருக்கிற மூமெண்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குனுங்கிற, மேரேஜ் பண்ணிக்கிறியா, லவ்வை சொல்கிறியா, அவன் மேலே லவ் ஃபீல் இருக்கான்னு கேட்டால் அப்போல்லாம் ஒன்றும் இல்லைனுங்கிற, அப்போல்லாம் ஒன்றும் இல்லாமையாடா அவன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கானுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே ஜேகப் இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு கிராண்ட்மா கிட்ட வந்து அப்படியே சொல்கிறாரு, நானும் அவனை எவ்வளவோ போஸ்ட் பண்ணிட்டேன், அவனை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறான்ல, அவனை நீ ஏன் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னால் டென்ஷன் ஆகி கண்ட மணிக்கு என்னை திட்டான் கிராண்ட்மா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் கிராண்ட்மாவும் ஜேகப்பும் இப்படி ஒருத்தர் மற்றி ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தா கிராண்ட்மா கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஜின்னும் நம்ம சொல்கிறதுக்கு ஓகே பண்ண மாட்டான். ஆரம் ஜின்னு கூட இருக்கிற மூமெண்ட் ரொம்ப க்ளோஸிங்காக இருக்கிறத பார்த்துட்டு அவன் லவ் பண்ணுவான், லவ்வாக சொல்லுவான்னு பார்த்தா அப்படி ஒரு ஃபீலிங்கே இல்லை, எனக்கு கம்ஃபர்டபுள் தான் கிடச்சிட்ருக்குனுங்கிறான். பார்க்குறேன்டா, எனக்கு ஜின்னு தான் இந்த பிளேஸில் என் ஆரமோட ஒய்ஃபாக வரணும், நான் டிசைட் பண்ணிட்டேன்.
இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்துக்கிட்ட இந்த ஜின் இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். 8 to 9 மந்த் ஆக போகுது. இப்போ வரைக்கும் ஜின்னோட கேரக்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஜின்னுடா என்னோட ஆரம்புக்கு பர்ஃபெக்டான ஒரு மேட்ச். கண்டிப்பாக ஜின்னுக்கும் ஆரம்புக்கு எப்படியாவது மேரேஜ் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்ன பண்ண? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுங்கிற? சரி, நம்ம அதுக்கு பிளான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ கரெக்டாக நம்ம ஃபிலிக்ஸ் தான் நம்ம ஆரம்ப செக் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டே ஹவுஸுக்கு வந்துருக்காரு. ஆரம்ப செக் பண்ணிவிட்டு நான் கொடுத்த மெடிசன்லாம் உன்னோட ஐஸில் கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு வா, உனக்கு செக் பண்ணி உனக்கு சர்ஜரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஹாஸ்பிட்டலுக்குலாம் நான் வரமாட்டேன், நீ சர்ஜரியும் பண்ணாண்டாங்கிற மாதிரி கோவத்தில் நம்ம ஃபிலிக்ஸை பிடிச்சி தீத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி தீட்டான் ஃபிலிக்ஸ் தான் உன்னை திருத்தவே முடியாதுடானுங்கிற மாதிரி கோவத்திலேயே அங்கேருந்து நம்ம ஆரம்பிட்ட செக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ திட்டின பொசிஷனில் அங்கேருந்து போனால் இப்போ அப்படியே ஒரு 2 மந்த்துமே மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஆரம்புக்கும் சின்னுக்குள்ளேயும் எப்படியாவது ஒரு க்ளோசிங் மூமெண்ட்டை கொடுக்கலாங்கிற மாதிரி இவங்களையே ட்ரை பண்ணுறாங்க. பட் 2 பேருமே க்ளோஸாக பக்கத்தில் வந்தாலுமே டக்குன்னு 2 பேரும் மூவ் ஆனபடி அவங்கவுங்க ஒர்க்கை தான் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளவோ பிளான் போட்டுட்டாங்க, டேட்டு போடுற மாதிரி 2 பேரும் சிங்கிளாக கூட போக வச்சு லவ்வர் சொல்ல வைக்கலான்னுங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. எதுவுமே செட்டாக இருக்காது. இன்னும் 1 மந்த் கழிச்சு ஜின் இதுக்கப்புறம் ஆரம்ப பார்க்கறதுக்கு ஹவுஸ்க்கு வரமாட்டார். ஏன்னா அவர் கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போகிறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டுக்கு. நம்ம ஆரம்பிக்கிட்டே வந்து அந்த டாப்பிக்கை வச்சு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்குது, இந்த எக்ஸாம் ஃபினிஷ் ஆனதோட நான் காலேஜ் ஸ்டடியை முடிச்சிடுவேன், உங்கள் கம்பெனியில் எனக்கு ஒர்க்கு கிடைக்கும்லாங்கிற மாதிரி கேட்கவும், கண்டிப்பாக நான் ஒர்க்கு என் கம்பெனியில் கொடுக்குறேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கறதுக்கு இங்கே வர முடியாது, நான் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுவேங்கிற மாதிரி சின்ன இந்த மாதிரி சொன்னால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீ கம்பெனியில் அதுவும் ஏன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு ஹாப்பி தான்ங்கிற மாதிரி 2 பேரும் இந்த மாதிரி மாட்டி பேசிகிட்டு இருக்கிறத கிராண்ட்மாவும் ஜேகப்பும் நோட் பண்ணிவிட்டு கிராண்ட்மா டென்ஷன் ஆகி நேராக ஏதோ ஒரு பர்சனுக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு திங்ஸை கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டேன். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது, நைட்டு தான். நம்ம ஆரம்புக்காக மில்க் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. எப்போதுமே ஸ்லீப் பண்ணதுக்கு முன்னாடி மில்க் ஷேக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் போவார். அந்த மொமெண்ட்டுக்கு மில்க் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா அந்த ரூம்குள்ளே கரெக்டாக ஜேகப் கிச்சனுக்குள்ளே என்ட்ராகி உன்னை கிராண்ட்மா கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நேராக நம்ம ஜீனு கிராண்ட்மாவை பார்க்க போனால் அந்த மில்கில் ஜேகப் ஏதோ ஒரு மாதிரி பவுடர்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்குறேன்டா, இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் 2 பேரும் மூவ் ஆன் ஆகுறீங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி எங்கேயாடா விருப்பிட்டுருக்கேனுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி கிராமா கொடுத்த அந்த பவுட்ரை மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மில்க் கிளாஸாக எடுத்து வர்றாரு. யாருக்கு இந்த 2 மில்க் கிளாஸ்? சரி கொண்டாங்க, இதை நான் பாஸ்ட்டாக கொடுத்துருந்தேன், இது கிராண்ட்மாவுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை இது உனக்கு தான். யாருக்கு? இது உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி சொன்னால், எனக்கா இது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் இது உனக்கு தான். கிராண்ட்மா தான் சொன்னாங்க, நீ வேறு ரொம்ப டயர்டாக இருக்கிறியா, ஒர்க்கு வேறு அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தேன், எக்ஸாமுக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தல, அதான் இந்த மில்க்கு, இதை குடிச்சிட்டு நாளைக்கு போய் எக்ஸாம் எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மில்கை குடிச்சிடுங்கிற மாதிரி ஜேகப் ஹேண்ட்ஸில் கொடுத்தபடி நான் கிராண்ட்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேங்கிற மாதிரி கரெக்டாக ரூமுக்கு போனேன். ஜின்னுமே குடிங்கிற மாதிரி சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுற மூமெண்ட்டில் ஜின்னு ஃபுல்லாக ஸ்கிப் ஆகி குடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி குடிச்ச மூமெண்ட்டில் ஆரம்பிட்டா கரெக்டாக கொண்டு வந்து மில்க் கிளாஸை கொடுக்கவும் ஆரம்பமே அதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணப்படி குடிக்கிறாங்க. இந்த மாதிரி 2 பேருமே மில்கை ஃபுல்லாக குடிச்ச மூமெண்ட்டை ஜேகப் நோட் பண்ணிவிட்டு பிளான் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி கிராண்ட்மா கிட்ட வந்து சொல்லவும், இதுக்கப்புறம் எப்படி நீ ஜின்னை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்னு நானும் பார்க்குறேன்டா. ஜின்னு உன் ஒய்ஃபா இனி நெக்ஸ்ட் டே என்கிட்டயே வந்து சொல்லுவேன், நான் ஜின்னை மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி எப்படி நம்ம கிராண்ட்மாவும் ஜேகப்பும் கிராண்ட்மாவோட ரூமில் திங்க் பண்ணப்படி இருந்தால் ஜின்னு தான் அப்படியே அந்த மில்க்கு குச்சி மூமெண்ட்டுக்கு ஆரம்பிட்ட கொடுத்த மூமெண்ட்டுக்கு அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி போனேன். நம்ம ஆரம்புக்கு வந்து ஒரு மாதிரி துரத்துது. இந்த மாதிரி துரத்துனா ஆரம்பிக்கிட்ட க்ளோஸாக வந்து ஆரம்போட கிட்ட லைட்டாக தட்டி கொடுத்தபடி, என்னாச்சு பாஸ், என்னாச்சு, உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஆரம்போட கிட்ட தட்டி கொடுத்தபடியும் ஆரம் பக்கத்தில் இருந்தால் ஜின் அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இப்போது ஒரு 2 to 3 டேஸாக ஒரு மாதிரி கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்குது, அதுக்கான மெடிசன் இந்த பக்கத்தில் தான் இருக்கும், அதை கொஞ்சம் டேபிளில் வச்சுட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி நான் எடுத்துகிட்டு வரேனுங்கிற மாதிரி ரேக்கரை ஓப்பன் பண்ணி விட்டால் அதில் அந்த மெடிசன் இல்லை. அந்த மூமெண்ட்டுக்கு சுற்றி முட்டி இந்த ரூமில் எங்கடா இருக்குங்கிற மாதிரி தேடி பார்த்துட்டு லாஸ்ட்டில் அந்த மெடிசன் எடுத்தால் ஜின்னுக்கே அந்த மில்க்கு குச்சி மூமெண்ட்டுக்கு பாடிலாம் ஒரு மாதிரி ஹீட் ஆகுது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகிற மூமெண்ட்டில் என்ன நம்ம பாடி இப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு மெடிசனை கரெக்டாக ஆரம்பிக்கிட்ட வந்துட்டு
பாஸ் இந்தாங்க மெடிசன் நீங்கள் கேட்டதுங்கிற மாதிரி கரெக்டாக அந்த மெடிசன் ஆரமோட ஹேண்ட்ஸில் கொடுக்கவும் ஆரம் கரெக்டாக அந்த மெடிசன் அப்படியே ஹேண்ட்ஸில் வாங்கினபடி அந்த மெடிசனை கரெக்டாக நம்ம ஆரமோட ஹேண்ட்ஸில் கொடுக்கவும் ஆரமுக்குமே அவரோட பாடி முழுக்க செம்ம ஹீட்டாக ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். ஃபீலாக இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு மெடிசனை வாங்குறேங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜின்னோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண பொசிஷனில் பிடிக்கிறேங்கிற பேரில் ஜின்னை லைட்டாக புஷ் பண்ணுவார். அந்த மாதிரி புஷ் பண்ணோம். அந்த மெடிசன் எடுத்த மூமெண்ட்டில் லைட்டாக ஒரு மாதிரி கேரான பொசிஷனில் ஜின்னுமே ஆரமுக்கு மேலே லைட்டாக ஓவராகி விழுவாரா அந்த மாதிரி விழுந்தான். இப்போ பெட்டுக்கு மேலே ஆரமுக்கு மேலே ஜின் இந்த மூமெண்ட்டுக்கு ஓவராக இருக்கிற அந்த மூமெண்ட்டில் அந்த மில்கில் கண்ட்ரோல் இழக்கிற மாதிரி தான் மெடிசன் கலந்துருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஆரமில் ஜின் ஓவராக இருக்கிற ஃபீலுக்கு நம்ம ஆரம் ஜின்னோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஒரு மாதிரி டைட்டாக ஆக்ட் பண்ணபடி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு ஜின்னுமே நம்ம ஆரமோட ஹேண்ட்ஸை எடுக்க ட்ரை பண்ணுவாரா இந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணால் ஆரம் ஜின்னோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ண பொசிஷன்லேயே பெட்டில் ஜின்னை ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு ஆரம் ஜின்னுக்கு மேலே ஓவரானபடி கிஸ் பண்ண பொசிஷன்லேயே ஜின் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸஸ் அப்படியே ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ணோம். ஜின்னு ஃபஸ்ட்டில் ஆராம மூவ் ஆன் பண்ணதான் ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறம் அவரோட பாடி ஹீட்னஸ் அண்ட் ஃபீல் அவரோட கண்ட்ரோல் இழக்கிற மூமெண்ட்டுக்கு ஆராம் பண்ணுற மூமெண்ட் ரொம்ப ஃபீல் ஆகி ஆரமாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே பயங்கரமாக இன்டிமேட்டாக வேற இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்தால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிருச்சு. மார்னிங் ஆன மூமெண்ட்டுக்கு ஜின்னு அப்படியே லைட்டாக ஹெட்டில் ஹேண்ட்ஸை வச்சபடி பெட்டில் எழுந்து உட்காண்டா ஆரமாக ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி 2 பேரோட ட்ரெஸ்ஸஸை ஃப்ளோர் முழுக்க இருக்கிறதையும் பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகி வேகமாக எழுந்த பொசிஷன்லேயே ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணபடி அப்படியே நேராக அவர் ஹவுஸுக்கு கிளம்பி போவாரா இந்த மாதிரி போனால் ஆரம் அப்படியே பெட்டில் எழுந்து உட்காருவாரா இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். ஆரம்பமே அப்படி எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டான் ஆரம்பமே ஃபுல்லாக ஒரு மாதிரி நேக்டாக இருக்கிற மூமெண்ட் ஃபீல் ஆகி என்ன நம்ம இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லேயே ஃப்ளோரில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எடுத்து அப்படி வேர் பண்ணிக்கிறாரு. வேர் பண்ணிவிட்டு என்னாச்சு நைட்டு நம்ம என்ன இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி நைட்டு என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி திரும்ப ரீகாப் பண்ணி பார்க்குறாரு. பட் அது நம்ம ஆரம்புக்கு அந்தளவுக்கு ரீகாப் ஆகிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஆரம்பம் அப்படியே நேராக கீழே இறங்கி வர்றாரு. டைம் மூவ் ஆனதை பார்த்துட்டு ஜின்னு அங்கேங்கிற மாதிரி கேட்கவும் ஜின்னு மார்னிங் தான் அங்கேருந்து எழுந்து போன மூமெண்ட்டு ஜேகப்பு கிராண்ட்மா 2 பேருமே நோட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஹாப்பி நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவங்க ஹாப்பியான ஜின்னு வராத பார்த்துட்டு ஆரம் கொஞ்சம் டென்ஷன் ஆகி நேராக ரூமுக்கு போகிறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆக சொல்ல ஆரமோட நெக்கு கிட்ட ரப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நெக்கில் லைட்டாக பெயின் ஆகுமா இந்த மாதிரி பெயின் ஆனால் என்னடா பெயின் ஆகுதுங்கிற மாதிரி மறுபடியும் நெக்கில் அப்படியே ஹேண்ட்ஸ் வச்சபடி ஒரு மாதிரி ரப் பண்ண ஜின்னு நைட்டு நம்ம ஆரமுக்கு இக்கி மார்க் கூட்டுருப்பாரு. நெக்கை லைட்டாக பைட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஃபீல் அப்படியே நம்ம ஆரமுக்கு திங்க் ஆகுது. இந்த மாதிரி திங்க் ஆகி ஒரு வேளை நம்ம இதாவது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவும் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி பதட்டத்துலேயே நம்ம ஆரம் நேராக அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருந்தவர் ரூமை விட்டு வெளியே வருவாரா. டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகுது. ஜின்னு காலேஜ் ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நேராக ஆரமோட ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. ஜின்னுக்கு நல்லா தெரியும் 2 பேருமே ஃபுல்லாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோங்கிற மூமெண்ட்டுக்கு திங்கான பொசிஷன்லேயே நேராக ஆரமோட ரூம்குள்ளே என்ட்ரானா ஜின்னு உள்ளே என்ட்ரான அடுத்த செகண்டே ஜின் நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜின்னு சொல்லுங்கள் பாஸ். இல்லை நேற்று நைட்டு நீ எப்போ ஹவுஸுக்கு போன அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். நான் நைட்டு முழுக்க உங்களோட ரூமில் தான் இருந்தேனுங்கிறத சொல்லாமல் நான் எப்போதும் கரெக்டான டைத்துக்கு ஹவுஸுக்கு கிளம்பிட்டேன். என்னாச்சு பாஸ் ஏதோட ப்ராப்ளமானுங்கிற மாதிரி கேட்கவும் ஆரம்பண்டு என்ன நம்ம நக்கில் இந்த மாதிரி பயங்கரமாக வலிக்குது. ஒரு மாதிரி யாரோ பைட் பண்ண மாதிரி ஃபீலாக இருக்குது. ஆனால் சின்ன இல்லைனுங்கிறான். நம்ம ஏன் அந்த மாதிரி பொசிஷனில் இருந்தோம்.
என்னவா இருக்கும்? நமக்கு சரியா வர ஞாபகம் வர மாட்டேங்குதே. நேத்து நைட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாரி, இந்த மாரி ஆரம் திங்க் பண்ணபடியே நிஜமாலுமே நேத்து நைட்டு நீ குயிக்காவே ஹவுஸுக்கு போயிட்டியாங்கிற மாரி கேட்கவும், ஆமா பாஸ் நான் குயிக்காவே ஹவுஸுக்கு போயிட்டேன். உங்களுக்காக மில்க் ஷேக் கேட்டு வரேங்கிற மாரி, ஜின் வந்து நடந்த மூமெண்ட்ட எதையுமே சொல்லாம, ஒர்க்க எப்படியாவது இந்த 1 மந்த் ஃபினிஷ் பண்ணிட்டு, அப்புறம் ஒர்க்லேருந்து தானாவே நம்ம மூவ் ஆன் ஆகிருவோம். அது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்ல 2 பேரும் க்ளோஸ் ஆனோங்கிற மாரி ஜின்னை திங்க் பண்ண பொசிஷனில் ஆரம்பிக்கிட்ட வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணலை. நேற்று நைட்டு நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட க்ளோஸ் அப்ளை பண்ணிட்டீங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை. எப்போது மாதிரி அவரோட ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காரு. இதை கிராண்ட் மேம் நோட் பண்ணிவிட்டு என்ன இவன் வந்து ஆரம்பிக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுவா, இல்லை ஆரம்பிக்கிட்ட ஏதாவது கேட்பான், இல்லை நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாரி ஷாக்கிங்லேயே கிராண்ட்மா இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு கிராண்ட்மாவுமே வந்து ஜின்னுக்கிட்ட பேசுகிறாங்க. நேற்று நீ எப்போண்டா ஹவுஸை விட்டு வெளியே போனால் நான் உனக்கு பார்க்கலங்கிற மாதிரி சொல்லவும், நான் குயிக்காகவே போயிட்டேனுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு இந்த ஜின்னு இவ்வளோ ஸ்டப்பனாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலையே, இவ்வளோ டைட்டாவாடா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நைட்டு நடந்த மூமெண்ட்டை சொல்ல மாட்டாங்கிறான்ங்கிற மாதிரி கிராண்ட்மாவும் அவங்க ரூமுக்கு போனால் டேஸஸ் இப்போ அப்படியே மூவ் ஆன் ஆகிடு. எக்ஸாமுக்கும் கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாம் எழுதுறாரு. ஆரம்பியாக அவரோட ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணதுக்கு ஆரம்போட ஹவுஸ்க்கும் வராரு. இப்படி டேஸஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகி கரெக்டாக 1 மந்த்துமே எண்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஜின்னோட ஃபைனல் எக்ஸாம் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு ஒரு ஹாப்பினஸ்லையும் நேராக ஆரம்போட ஹவுஸ்க்கு தான் வராரு. இனி இதுக்கப்புறம் நம்ம இந்த ஹவுஸ்க்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக ஆரம்போட கம்பெனிக்கு தானே ஒர்க்குக்கு போகிறோங்கிற மாரி ஹாப்பினஸ்லேயே கரெக்டாக ஆரமோட ரூமுக்கு வருவாரா இந்த மாதிரி வந்தால் ஜின்னுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக கொமட்டுற மூமெண்ட்டில் பயங்கரமாக போய் நம்ம ஜின்னு வாமிட் பண்ணுவாரா இந்த மாதிரி வாமிட் பண்ணால் இதை ஆரம் நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜின் என்ன வாமிட் பண்ண மாதிரி தெரியுது பாஸ் நீங்கள் ரூம்குள்ளே தான் இருக்கிறீங்களா? ஆமாம். இப்போ நான் டெரஸ்லேருந்து வந்தேன். வாமிட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏதாவது ஹெல்த் இஷ்யூவில் ப்ராப்ளமாக என்ன? சரியாக தெரியல பாஸ். முதல்ல டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணு, இல்லைனா ஃபிலிக்ஸ் அங்கே வர வைக்கட்டுமா, இல்லாட்டி வேறு டாக்டரை வர வைக்கட்டுமாங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை நான் ஹவுஸுக்கு போக சொல்லி டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு போகிறேங்கிற மாதிரி இந்த மாதிரி ஆரம்பிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். ஜின்னுக்கு லைட்டாக ஒரு மாதிரி பதட்டத்திலே இருந்தேன். கரெக்டாக நம்ம ஜின்னு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஜின்னு பயங்கரமாக வாமிட் பண்ணதை கிராண்ட்மாவுமே நோட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு இவன் என்ன காலேஜ்லேருந்து வந்த ஹவர்ஸ்லேருந்து எதை சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்கிற மாதிரி இந்த மாதிரி கிராண்ட்மாவுமே ஜின்னை தான் ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டு இருப்பார். ஹவுஸை விட்டு போகிறதுக்குள்ளேயே நிறைய டைம் நம்ம ஜின் வாமிட் பண்ணிட்டாரு. எதை சாப்பிட்டாலுமே உடனே வாமிட் பண்ணியிருப்பாரா அந்த மூமெண்ட்டுக்கு கிராண்ட்மாவுக்கு லைட்டாக டவுட் ஆகுது. கரெக்டாக அந்த மூமெண்ட்லாம் நடந்து 1 மந்த்துக்கு மேலே ஆக போதில்ல, ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணிவிட்டு ஜேக்கப்புக்கு கால் பண்ணவும், என்னாச்சுக்கிடான்மா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், டே குயிக்காக ஹவுஸுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேக்கப்புமே கரெக்டாக ஹவுஸுக்கு வராரு. இந்த மாதிரி ஹவுஸுக்கு வந்தால் ஜின்னு ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹவுஸை விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜின்னை ஃபாலோ பண்ணபடியே ஜேக்கப்பு போக சொல்கிறாரு. அவன் இப்போ டாக்டர்கிட்ட செக் பண்ணதுக்கு போகிறான், என்ன செக் பண்ணுறான், என்ன ரிசல்ட்டுன்னு எனக்கு தெரியணும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேக்கப்புமே ஜின்னுக்கு தெரியாமலே ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஜின்னு டாக்டர்கிட்ட வந்து ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. அதே பிளேஸில் நம்ம ஜேக்கப்புமே ஜின்னு எப்பண்டா அந்த ரூமை விட்டு செக் பண்ணிகிட்ருக்க ரூமை விட்டு வெளியே வருவானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணோம். ஜின்னு செம்ம ஷாக்கில் ஒரு மாதிரி நர்வஸ்லேயே பயத்தில் நர்வஸில் ஒரு பெயினில் ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட்லேயே அந்த ரூமை விட்டு வெளியே போனான். ஜேக்கப் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரூம்குள்ள என்ட்ரு ஆகி இப்போ ஒரு பர்சன்ட்டை செக் பண்ணிங்கள, அந்த பர்சன்ட்டுக்கு ஹெல்த் இஷ்யூவில் என்ன ப்ராப்ளம், அவன் என்னோடய பிரதர் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி ஜேக்கப்பு கேட்க, உங்களோட பிரதர் தானா, அந்த பர்சன்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, 1 மந்த் பேபி அந்த பர்சனோட டொமக்ஸில் இருக்குது. அதை சொன்னதுலேருந்து அவன் ஷாக்காக தான் இருக்கிறான். நான் பேசுகிறதே அவனுக்கு கேட்கல. இந்த மாதிரி மெடிசன்லாம் கரெக்டாக கொடுத்துருங்கங்கிற மாதிரி மெடிசன் எல்லாத்தையும் டாக்டர் எழுதி கொடுக்குறத பார்த்துட்டு ஜேக்கப் ரொம்ப ஹாப்பியாகி, ஐயோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கிராண்ட்மாவுக்கு கால் பண்ணி சின்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானுங்கிற மாதிரி சொல்லவும் கிராண்ட்மாவுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் இந்த மாதிரி ஆரம் டேட் ஆகிட்டானே, இதை வச்சே கண்டிப்பாக ஜின்னுக்கும் ஆரமுக்கும் நெக்ஸ்ட் டே நம்ம சீக்கிரட்டாகவே மேரேஜ் பண்ணி வச்சிடலாங்கிற மாரி இவங்க இந்த மாதிரி ஹாப்பியான ஜின்னு தான் பயங்கர எமோஷ்னலில்
க்ரை பண்ணபடியே ஹவுஸுக்கு போயிட்டுருக்காரு. இந்த பேபிக்கு டாடி யாருங்கிறது ஜின்னுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த மூமெண்ட்டில் நேராக க்ரை பண்ண பொசிஷனில் ஹவுஸ்குள்ளே என்ட்ரானா, என்னாச்சு ஜின், ஏன் இந்த மாதிரி க்ரை பண்ணபடி பண்ணிருக்கா, என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்டேன். ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஜின் நேராக அவரோட ரூமுக்கு போகிறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஜின் திரும்பவும் ஹவுஸுக்கு ஒர்க்குக்கு வருவாருங்கிற மாதிரி கிராண்ட்மாவும் ஜேகப்புமே மேரேஜ் சர்டிஃபிகேட்டோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் ஆரம்புக்கு இங்கே என்ன நடக்குங்கிறதே ஒன்றுமே தெரியல. அந்த மூமெண்ட்டுக்கு ஜின்னு தான் பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. சொன்னதை கேட்டு ரொம்ப ஷாக்காகி, என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, அப்போவே சொன்னேன் அந்த பிளேஸ்க்கெலாம் ஒர்க்குக்கு போகட்ட நீ கேட்டியாடாங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் ஜின்னை பயங்கரமாக திட்டி அந்த பேபியை அபார்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஜின்னுக்கு பேபியை அபார்ட் பண்ண கொஞ்சம் கூட திங்கிங் வரல. இந்த பேபி தானாக எனக்கு கிடச்சிச்சு, அது ஒரு ஆக்சிடெண்ட்டான மூமெண்ட், பேபியை அபார்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைம்மா, அதனால அந்த அந்த உன்னோட பாஸை திங்க் பண்ண பொசிஷன்லேயே இந்த பேபி போட் பண்ண போறியா, மேரேஜே பண்ணிக்காமல் போட் பண்ண போறியானுங்கிற மாரி கோவத்தில் இந்த மாதிரி திட்டின பொசிஷன்லேயே பேரண்ட்ஸ் ஃபைட் பண்ணோம். இந்த சிட்டியில் நம்ம இருக்காண்டா, நம்ம அதர் சிட்டிக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட என்னெல்லாமோ பேசி அவர் ஓகே பண்ண வைக்கிறாரு. அதர் சிட்டிக்கு மூவ் ஆனாக்கிட்டுக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம ஜின்னோட டேடு அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அதர் சிட்டியில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப்பு கேட்க, சரி ஓகே நீ இந்த பிளேஸ்க்கு வா, இங்கே நான் ஒர்க்கு ஜின்னுக்கு வாங்கி கொடுக்குறேங்கிற மாதிரி செலவும். இவங்க ஆரம்கிட்டையும் ஆரமோட கிராண்ட்மா ஜேகப் யாருக்கிட்ட எதையுமே சொல்லாமல் ஜின்னு கரெக்டாக எங்கேருந்து அதர் சிட்டிக்கு மூவ் ஆன் ஆகிட்டாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகி ஒரு 3 days மூவ் ஆன் ஆகுது. 3 days கழிச்சு தான் என்னடா இந்த ஜின்னை பார்க்கவே முடியல, ஹவுஸுக்கு இப்போ ஹாலிடேஸ் தான், ஒர்க்குக்கு போக இன்னும் 1 month இருக்குது, இந்த 1 month ஹவுஸுக்கு வருவான்னு பார்த்தேன், ஹவுஸுக்கே வரலையேங்கிற மாதிரி ஜின்னை தேடி நேராக ஜின்னோட ஹவுஸுக்கு வந்தா ஜின்னோட ஹவுஸ் லாக்கில் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு ஜேகப்பு. இப்போ நம்ம ஜேகப் தான் நேராக ஜின்னோட ஹவுஸில் இருந்து கிராண்ட்மாவோட ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா கிராண்ட்மா ஒரு மாதிரி ஹாப்பியாகி, என்னாச்சு ஜேகப், ஜின்னை பாட்டியா, ஜின் வந்துட்டானா என்ன, ஜின் ஜின் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மெயின் டோரை நோட் பண்ணால் நம்ம ஏமாண்டுட்டோம், ஜின்னோட ஃபேமிலியோடு சேர்ந்து அதர் பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக் ஆகி கிராண்ட்மா அப்படியே பொறுமையாக சோஃபாவில் உட்கார்ந்தாங்க. என்ன சொல்கிற ஜேகப், ஜின் ஏமாட்டிட்டானா, ஆமாம் ஜின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ங்கிறது அவனுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும், அவன் பேபி ஏதாவது பண்ணிடுவானோன்னு இப்போ பயம் வருது, ஜின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு தான் இங்கேருந்து அதர் பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆயிருக்காங்க, ஒருவேளை அரமோட பேபியை ஜின் அபார்ட் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு கிராண்ட்மா ரொம்ப ஷாக் ஆகி, இல்லை அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, ஏன் கிராண்ட்சனோட பேபி அப்படிலாம் நடக்கக்கூடாது, ஜின் அந்த மாதிரி பண்ண மாட்டான், ஜின்னை பற்றி எனக்கு தெரியும், அப்படி இருந்திருந்தா அவன் டேரெக்டாக நம்மக்கிட்ட இருந்து பேசியிருக்கணும், அந்த பேபிக்கு டேடு ஆரம்பிக்கிற மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது ஃபைட் பண்ணியிருக்கிறோம்ல, அட்லீஸ்ட் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ங்கிறது அப்படி நம்ம யார்கிட்ட எப்படி சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் அவன் எதையுமே சொல்லலை. சரி ஓகே, அது அவன் மறைச்சே இருந்தாலும் அவன் ஹவுஸை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லையே கிராண்ட்மா, அவன் அந்த பிளேஸ்லேருந்து அவன் இந்த சிட்டியிலேருந்தே அதர் பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆகிட்டான், அவன் இப்போ எங்கே இருக்கானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜேகப் பேசினா இந்த மொத்த வேடையுமே நம்ம கேட்டுருவார். நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஜின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜேகப்பும் கிராண்ட்மாவும் அப்படியே திரும்பி ஸ்டெப்புகிட்ட நிற்கிற நோட் பண்ணால் அது இங்கே பாரு ஜேகப், எதையும் மறைச்சி பேசாட்ட, இப்போ நீ பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டேன், நானும் ஒரு 1 monthக்கு முன்னாடி ஒன்றா நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் இருக்கிறேன், அந்த ஜின்னும் சரி நீங்களும் சரி மறைச்சிக்கிட்டே இருந்தீங்க, இன்றைக்கி என்னன்னா புதுசாக ப்ரெக்னெண்ட் ஆகிட்டானுங்கிற, ஜின்னு 2 days ஹவுஸ்க்கே வரலை, என்னத்தை மறைக்கிறீங்க, அன்றைக்கி நைட் என்ன நடந்துச்சு, எனக்கு ஃபீல் இருக்குது, நான் ஏதோ ஒரு பர்சன்ட் கூட க்ளோஸாக இருந்த மூமெண்ட், அந்த ஃபீல் எனக்கு இருக்குது, பட் அது யாருன்னா எனக்கு சரியாக தெரியல, உங்ககிட்ட கேட்டதுக்கு அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, நீங்கள் சரி ஜின்னு மேலே லைட்டாக டவுட் ஆகி ஜின்னு மட்டும்தான் மார்னிங் வரைக்கும் இருந்ததா மேடு என்கிட்ட சொன்ன மூமெண்ட்டுக்கு அவன்கிட்ட கேட்டதுக்கு நான் ஹவுஸ்லேயே இல்லை 10 o'clock போலேயே ஹவுஸுக்கு போய்ட்டுங்கிற மாதிரி என்கிட்ட அவன் ஃபேக்காக சொன்னான், சரி அது ஃபேக்காகவே இருந்தாலும் ஓகேடான்ங்கிற மாதிரி நான் ஃப்ரீ பண்ணி விட்டுருந்தேன்,
இப்போ ஜின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற? என்ன சொல்லிட்டு இருக்க ஜேக்கப் நீ? அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் ஆரம் கட்டுனபடி ஸ்டெப்லேருந்து கீழே இறங்க ட்ரை பண்ணான். ஆரம் சொன்னா கேளு, வேகமாக கீழே இறங்கட்ட. நான் சொல்கிறேன் அவசரப்படாத அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்ட வேண்டாம். நான் ஒன்றும் தடுமாறி விழ மாட்டேன். ஆ நான் கிரிப்பாடாக இருக்கிறேன். சொல்லு ஜின் எங்க? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? என் ஜின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா? ஆமாம் ஆரம், ஜின் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறான். 1 month பேபி அவன் டொமக்ஸில் இருக்குது. அவன் டாக்டர் செக் பண்ணிட்டு நான் பார்த்தேன். அதே டாக்டர்கிட்ட நான் கேட்டேன். ஜின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டும் அவனை செக் பண்ண ரிப்போர்ட் பேப்பர்ஸுமே என்கிட்ட காட்டினாங்க. நான் அதை ஃபுல்லாத்தையுமே நோட் பண்ணேன். உன்னோட பேபி ஜின்னோட டொமக்ஸில் இருக்குது. ஆனால் இப்போ இருக்குடா. இல்லை 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 அந்த மாதிரி சொல்லாத ஜேக்கப், அந்த மாதிரி சொல்லாத ப்ளீஸ், அந்த வேடா சொல்லாத, அந்த மாதிரி சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஆரம் பயங்கரமாக கட்டி அழுவாரா. அந்த மாதிரி அழுதா கிராண்ட்மாவும் ஜேக்கப்பும் நேராக ஸ்டெப்பில் உட்காந்துருந்து க்ரை பண்ணி அழுற ஆரம் பக்கத்தில் வந்தா. இல்லை என் லைஃப்பில் என்னோடய பேரண்ட்ஸ் தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என் பேரண்ட்ஸ் போன பிளேஸில் ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் போண்டில் ஹோல் லவ்வையும் கேரையும் கொடுத்தான். அவனை என்னை தூக்கி போட்டு போயிட்டானுங்கிற